கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக நமது வாஸ்து விஞ்ஞானத்திலே என்னென்ன விதமான வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்குன்றதை தொகுத்து கொடுத்துட்டுருக்கோம். இப்போ நாம் மற்ற நிகழ்வுகளிலெல்லாம் பொதுவான அமைப்புகளாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு ஆன அம்சங்களை இந்த வாஸ்து விஞ்ஞானத்தில் இருந்து தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்குகிறோம். நிறைய விஷயங்களை பார்த்தோம், இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு கூடுதலான ஒரு விஷயம், இது எப்படி சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன். இப்போது எந்த மாதிரியான ஒரு இடம் நாம் கல்வியை உட்கார்ந்து கற்கும் இடம் அல்லது வீட்டில் உட்கார்ந்து படிக்கும் இடம், அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் நாம் கற்கக்கூடிய விஷயங்கள் நமது கவனத்தில் நல்லா பதியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறையின் விதானம்னா என்ன, சீலிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விதான அமைப்பு பிரமிடு அமைப்பாக தரப்பட்டிருந்தால் அது போன்ற அறையிலே நமது கல்வியும் ஞானமும் கல்வி பயிலக்கூடிய விஷயமும் மிகச்சிறப்பாக நினைவில் தங்கும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஐயா பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்க நேரத்தில் போய் நீங்கள் பிரமிடு அது இதுன்றா நாங்கள் எங்கேயா போகிறது அப்படின்னா, அதற்காக இப்போ நம்ம போயிட்டு நம்ம வீட்டோடைய ரூஃபை பிரமிடு அமைப்பில் மாற்றணும்னு அவசியமே இல்லை. ஒரு பிரமிடு அமைப்பினை நீங்கள் ஒரு பிளைவுட்டில் கூட செய்யுது. எப்படி ஒரு பிளைவுட்டில் ஒரு 2x2 அடி அப்படின்ற அளவில் ஒரு பிரமிடு அமைப்பை செய்து கூட அந்த நீங்கள் படிக்கக்கூடிய அறையின் வடகிழக்கிலோ அல்லது வடமேற்கிலோ நீங்கள் அதை பொருத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல நாம் அது படிக்கக்கூடிய அறையின் வடகிழக்கு பாகத்திலோ அல்லது வடமேற்கு பாகத்திலோ இந்த 2 அடிக்கு 2 அடி என்ற அளவிலே அமைக்கப்பட்ட பிளைவுட்டில் பண்ணால் கூட போதும், பண்ண ஒரு பிரமிடு அமைப்பினை நீங்கள் அந்த வீட்டின் அந்த அறையின் சுவற்றிலே நீங்கள் தொங்க விட்டால் கூட போதும். மேலேருந்து விதானத்திலிருந்து ஒரு கம்பி போல் கட்டி தொங்க விட்டிங்கன்னா கூட அது அந்த அறையில் அதிகப்படியான ஒரு காந்த புலன் சக்தியை மேம்படுத்தக்கூடியது. அப்போ அந்த காந்த புலன் என்று சொல்லக்கூடிய மேக்னெட் பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பிரமிடு அமைப்புக்கு உண்டு என்பதனால நீங்கள் இது முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு பிரமிடு அமைப்பினை நீங்கள் உருவாக்கி நீங்கள் படிக்கும் அறையின் வடகிழக்கு ஸ்தானத்திலோ அல்லது வடமேற்கு ஸ்தானத்திலோ தொங்க விட்டு அதன் அடியில் அமர்ந்து படித்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமான பலன்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த பிரமிடு அமைப்பினை உருவாக்குவதற்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாது. நீங்கள் பிளைவுட்டில் மிக மெல்லிய பிளைவுட்டில் கூட நீங்கள் அதை அழகாக செஞ்சு தர சொன்னீங்கன்னா, ஒரு கார்பெண்டர்கிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. 45 டிகிரி கோணத்திலே 4 புறமும் சமமாக சரிந்த ஒரு அமைப்பை ஒரு பிளைவுட்டில் பண்ணி நீங்கள் தொங்க விட்டீங்கன்னா உங்கள் அறையினுடைய வடகிழக்கு மூலையில் அல்லது வடமேற்கு மூலையில், அது ஏன் சார் வடகிழக்கு மூலையிலும் வடமேற்கு மூலையிலும் தொங்க விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு பாகத்திற்கு உரிய கிரகமாக விளங்கக்கூடிய குரு தக்ஷணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியவரும் கல்வியை அருளக்கூடிய ஒரு தெய்வம். சரி, அதே மாதிரி வடமேற்கு திசைக்கு ஆளுமையாக கொண்டக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய மனதை ஆளுமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கிரகம் என்பதனால இந்த 2 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் இந்த அமைப்பை நீங்கள் பொருத்திவிட்டு அங்கு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னாலும் மிக அற்புதமான பலன்களை பெறலாம். முயற்சி பண்ணி பாருங்க, சரிங்களா? இதுவும் வாஸ்துவிலே மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கிற ஒரு விசேஷ குறிப்பு, சரியா? இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு முன்னாடி இன்றைய தினத்துக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம்.
சர்க்குணம் என்ற நேயர் ஒருத்தங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து நமக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஐயா, எனக்கு ஒரு மகள் ஒரு மகன், 2 பேருமே இப்பொழுது அதில் பையன் 10வது, பொண்ணு +2 படிச்சுக்கிட்டு பரீட்சை எழுதுகிறாங்க. என் பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறார். இப்போ இந்த வாஸ்து விஞ்ஞானம் நிகழ்ச்சி இந்த தேர்வு காலம் தொட்டு இப்போ நம்ம எல்லாமே நல்ல டிப்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இவர் பிரத்யேகமான ஒரு டிப்ஸ் கேட்குறாரு. இப்போது பரீட்சையில் இப்போ இந்த 10th 10வது ஆனாலும் சரி, +2 ஆனாலும் சரி, இங்கு பேனால் தான் எழுதணும், பால் பாயிண்ட் பேனால் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நீலமையில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீலமையால் எழுதக்கூடிய இங்கு பேனாவை பயன்படுத்தும் பொழுது அந்த பேனாவின் நிறம், நாம் பயன்படுத்தும் பேனாவின் நிறம் பச்சை நிறமாக இருக்குமேயானால் அது அந்த பிள்ளைகள் அந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு கூடுதலான சப்போர்ட்டாக இருக்கும். இது ஒரு டிப்ஸ். எப்படி? பச்சை நிறத்திலான பேனா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். வண்ணங்கள் சார்ந்த நம்ம சொல்லக்கூடிய உட்கருத்துகளில் இந்த பச்சை நிறத்திலான பேனா என்பது மிக ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஒரு உறுதுணையான விஷயமாக இருக்கும். சரி சார், பச்சை நிறம் ஓகே, வேறு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா நீல நிறத்திலான பேனா. இந்த பச்சை வண்ணத்திலான பேனாவும் நீல வண்ணத்திலான பேனாவும் குழந்தைகள் தேர்வு நேரங்களில் பயன்படுத்தினார்கள் என்றால் கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு அது ஒரு கூடுதல் சாதகமான விஷயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லிக்கிறேன். சரியா? சரி, இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நாம் வரும் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.